ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி கால ஓட்டம் என்கின்ற பல நிலைகளை பற்றி நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். ஆரம்ப காலங்களிலே காணப்படக்கூடிய ஓட்டத்தை போல இப்பொழுது இருக்கக்கூடிய ஓட்டத்தினுடைய நிலைகள் இருக்கிறது இல்லை. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய ஓட்டம் அது ஒரு சரியான ஒரு விகிதத்திலே காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் அந்த ஓட்டத்தினுடைய ஒவ்வொரு நிலைகள் யாவற்றையும் நாம் சரியான விதத்தில் புரிந்து கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த ஓட்டத்தை சரியான விதத்தில் ஓடி முடிக்க நம்மால் முடியும். மற்றபடி இந்த ஓட்டத்தை பற்றி தானே புரிந்து கொள்ளக்கூடிய அனுபவம் இல்லாதிருக்கிறது உண்டானால் இந்த ஓட்டத்தை தேவ விருப்பத்தின்படி ஓடி முடிக்க நம்மால் ஆகிறது இல்லை. பல ஜனங்கள் ஆரம்ப காலம் துவங்கி ஓட ஆரம்பிச்சாங்க. ஆனால் பல ஜனங்கள் பல வழிகளிலே நிற்கக்கூடிய நிலைகளை நாம் இந்த நாட்களிலே கண்கூடாக கண்டு கொண்டு வருகின்றோம். இந்த ஓட்டம் சரியான ஒரு ஓட்டமாக விளங்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய திட்டங்களை சரியான விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக காணப்படக்கூடிய ஒன்று. இன்னைக்கும் கூட ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை பற்றி உங்களோட கூட நான் பேச வேண்டியது அவசியம். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னா எப்படி இருக்கணும்? கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிறதற்கு ஒரு தகுதியின் அடிப்படையிலே காணப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை காணப்பட வேண்டியது அவசியம். தகுதி இல்லாத எந்த விதமான விஷயமும் ஆண்டவராகிய தேவனுக்கு உகந்ததாக காணப்படுகிறது இல்லை. பல நிலைகளில் தகுதிகளை நாம் இழக்க கொடுக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிற பேர்ல நம்முடைய மனம் போன போக்கின்படி வாழ ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனாகிய கர்த்தரால் அந்த வாழ்க்கை அங்கீகரிக்கப்படாத ஒன்றாக விளங்கி விடுகிறது. நிறைய ஜனங்கள் யோசிக்கிறாங்க, கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொன்னா நம்ம மனம் போன போக்கின்படி வாழலாம், நம்ம இஷ்டத்தின்படியே காரியங்களின் மூலமாக கடந்து போகலாம். இதை பத்தி எந்த விதமான மக்களும் தட்டி கேட்கக்கூடிய மக்கள் யாருமே கிடையாது. நம்முடைய விருப்பத்தின்படி இந்த வாழ்க்கையின் மூலமாக கடந்து போகலாம், வசனத்தை நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம திருப்பிக் கொள்ள ஆரம்பிக்கலாம். இப்படி பல ஜனங்கள் பல விதமான கோணங்கள்ல கிறிஸ்தவ வாழ்க்கையை அணுக ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கைனா எப்படி இருக்கணும், அதுக்குரிய தகுதி என்ன என்கிறதை முதல் காரியம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் நம்ம எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் தகுதியினுடைய அடிப்படையை பற்றி அப்போஸ்தலன் ரொம்ப திட்டமும் தீர்க்கமாய் பேச ஆரம்பிக்கின்றார். ஒரு கிறிஸ்தவனா இப்படிதான் இருக்கணும், அவனுடைய நடை எப்படி இருக்கணும், அவனுடைய உடை எப்படி இருக்கணும், அவனுடைய நடவடிக்கைகள் எப்படி காணப்பட வேண்டும், அவனுடைய பேச்சு, அவனுடைய பார்வை, அவனுடைய நோக்கமெல்லாம் எப்படி இருக்கணும், எல்லா விஷயத்தையும் அவர் திட்டமும் தீர்க்கமாய் வகையறுக்க துவங்க ஆரம்பிச்சிருக்கிறத பார்க்கலாம். இந்த கர்த்தருடைய வசனத்திலேயே ஒரு தேவனுடைய மனுஷனா எப்படிப்பட்டவனாய் அவனுடைய நிலைகள் காண்பிக்கப்பட வேண்டும், அவனை பார்க்கிறவர்கள் அவனிலே கர்த்தருடைய சாயலை பார்க்கக்கூடிய அளவிற்காக அவனுடைய வாழ்க்கையின் தரங்கள் முதல் காரியமாய் மாற்றத்தின் மூலமாக கடந்து போக வேண்டியது அவசியம். இப்படி பல விஷயங்கள் வேத திட்டங்களின் வழியாக எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். அப்போ ஒரு கிறிஸ்தவனுடைய அடிப்படை தகுதி அவனுடைய வாழ்க்கையில் இல்லாதிருக்கிறது உண்டானால் அவனை கிறிஸ்தவனாகவே ஆண்டவராகிய தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். தகுதி இல்லாத எந்த மனிதனையும் கர்த்தராகிய தேவன் அங்கீகரிக்கக்கூடியவர் அல்ல. ஒரு பந்தயசாலைக்கு போனோம்னாலே அதனுடைய தகுதியினுடைய அடிப்படையில் தான் அந்த மனிதர்கள் மெய்யாகவே தேர்வு செய்யப்பட ஆரம்பிக்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி கிறிஸ்தவ ஓட்டத்திலையும் கூட ஒரு தகுதியினுடைய அடிப்படை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிச்சா மட்டும்தான் நீங்கள் ஆண்டவராகிய தேவனுடைய பந்தயசாலையை ஓடக்கூடிய முழு தகுதியை பெற்றிருக்கக்கூடிய ஒரு மக்களாக விளங்க முடியுமே தவிர மற்றபடி இந்த தகுதி இல்லாத அடிப்படை நம்முடைய வாழ்க்கையாக இருக்கிறது உண்டானால் பந்தயத்திற்குள்ளாக கடந்து போக உங்களாலும் என்னாலும் ஆகிறது இல்லை. சரி, ஒரு கிறிஸ்தவனுடைய தகுதினா என்ன அர்த்தம்? எதை ஆண்டவராகிய தேவன் தகுதி என்கின்ற ஒரு வார்த்தையின் மூலம் பேச ஆரம்பிக்கிறார்? சில முக்கியமான ஆழமான விஷயங்களை உங்களோடு கூட நான் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். கொஞ்சம் ஆழமா நீங்க கவனிங்க. முதலாவது தகுதியை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுது. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தையை சொல்லுகிறது. வாசிக்கிறீங்க கவனிங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். நமக்கு எல்லா அதிகாரங்களும் உரிமைகளும் உண்டு. உலகத்தை ஆசிரிக்கிறதுக்கு உரிமை உண்டு, உலகத்தினுடைய காரியத்தின்படி போறதுக்கு நமக்கு உரிமை உண்டு, என்ன விஷயத்தை செய்யறதுக்கும் நமக்கு உரிமை உண்டு. ஆனா எல்லாமே ஒரு கிறிஸ்தவனுக்கு தகுதியா இருக்காது. தகுதியினுடைய அடிப்படையில் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கர்த்தர் பேசுகிறார் அப்படின்னா 2 விஷயத்தை கர்த்தர் சொல்லுகின்றார். கர்த்தருடைய சித்தத்திற்கு மாறாக காணப்படக்கூடிய எல்லா விஷயமும் தகுதிக்கு புறம்பாக காணப்படக்கூடிய ஒன்று. 2, எவைகளுக்கும் நீங்கள் அடிமையாக காணப்படுகிறது உண்டானால் அந்த தகுதி நம்ம இழக்க ஆரம்பிச்சிடும். கிறிஸ்து ஒருவருக்கே ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகள் அடிமைகளாக காணப்பட வேண்டுமே தவிர மற்ற இந்த உலக ரீதியான எந்த விஷயத்துக்கும் அவன் அடிமையாக இருக்கக்கூடாது. 1. 2, ஆண்டவராகிய தேவனுடைய சித்தத்துக்கு புறம்பாக காணப்படும் எல்லா விஷயங்களும் நம்முடைய தகுதியினுடைய அடிப்படையை இழக்க செய்யக்கூடியதாக காணப்பட ஆரம்பித்து விடுகிறது. அப்ப இந்த இடத்துல அப்போஸ்தலன் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்கள்ல கொரிந்து பட்டணத்துல அவரவர்கள் தங்கள் மனம் போன போக்கின்படி வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சாங்க. அவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் செய்யறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு,
எல்லா அதிகாரத்தையும் கர்த்தராகிய தேவன் எனக்கு தந்திருக்கிறார். எந்த வழியிலையும் போகலாம், எந்த விதமான திருட்டுத்தனமான காரியத்தையும் செய்யலாம், எந்த விதமான பொருளை அபகரிக்கலாம், எந்த விதமான ஒரு 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 பொய்யான ஒரு சாட்சியை பற்றி நம்ம வந்து பேசலாம், அல்லது இல்லாத ஒரு காரியத்தை இருக்கிறதை போல நான் வந்து இட்டுக்கட்டி பேச ஆரம்பிக்கலாம். இப்படி பல நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தாலும், ஒரு கிறிஸ்தவனுடைய தகுதினா எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து, தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக காணப்படாது இருக்கக்கூடியவர்கள் தான் ஒரு கிறிஸ்தவனுடைய அடிப்படை தன்மையாக இருக்கணும். தேவனுடைய திட்டத்திற்கு மாறாக காணப்படக்கூடிய எதையும் அவன் மெய்யாகவே புறம்பே தள்ள வேண்டியது அவசியமாக காணப்படக்கூடிய ஒன்று. தகுதி என்று சொன்னால் எதை ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார்? என் தேவனுடைய மனம் நான் செய்யும் கிரியைகளினால் மெய்யாகவே சந்தோஷப்படணும். நாம் பேசக்கூடிய வார்த்தையினால அவருடைய மனம் பரவசப்படணும். நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான செயல்களினாலே ஆண்டவராகிய தேவன் என் நிமித்தம் சந்தோஷம் அடைய வேண்டியது அவசியம். செருபாபேலை பற்றி கர்த்தராகிய தேவன் பேசும்போது அவர் சொல்லுகின்றார், செருபாபேலினுடைய கையிலே காணப்படும் அந்த தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறதுன்னு சொல்றார். அவன் செய்யக்கூடிய அந்த பணிகள் யாவற்றையும் கர்த்தர் சந்தோஷமாய் பார்த்தது மாதிரி நம்ம செய்யக்கூடிய ஒரு கிரியை கூட கர்த்தருடைய மனதை புண்படுத்தக்கூடியதா இருக்கக்கூடாது. அதுதான் ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளுடைய முக்கியமான தகுதியாய் காணப்படக்கூடிய ஒன்று. இரண்டாவது, எதற்கும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே அடிமையாக காணப்படக்கூடாது. சில பேர் வந்து தூக்கத்துக்கு அடிமையா இருப்பாங்க, சாப்பாட்டுக்கு அடிமையா இருப்பாங்க, சில விதமான பொருட்களுக்கு அவங்க வந்து அடிமையா இருக்கிறத பார்க்க முடியும். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளில் அழைக்கப்படக்கூடியவர்கள் கர்த்தர் ஒருவருக்கே தவிர வேறு ஒன்றுக்கும் அடிமைப்படுத்தப்படாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியம். அப்போ ஒரு கிறிஸ்தவனுடைய தகுதி எதை பொறுத்து அமைக்கப்பட ஆரம்பிக்கிறது அப்படின்னா, தேவனுடைய சித்தத்திற்கு உட்படுத்தப்பட்ட வாழ்க்கை, எதற்கும் அடிமையாக்கப்படாத ஒரு வாழ்க்கை. கிறிஸ்து ஒருவரை தவிர இந்த உலகத்திலே காணப்படும் எந்த விஷயத்திற்கும் அடிமைகளாக நாம் காணப்படுகிறது உண்டானால் தேவனுடைய பிள்ளை என்கிற முழு தகுதி நாம் இழக்கும் ஒரு மக்களாக விளங்க ஆரம்பித்து விடுகின்றோம். உலக ரீதியான பல விஷயங்கள் அப்போஸ்தலருடைய காலங்களிலே அவங்களுக்கு முன்னால வைக்கப்படக்கூடியதாய் விளங்கிற்று. அவங்களுடைய கண்கள் இச்சிக்கக்கூடிய பல நிலைகள் அவங்களுடைய கண்ணுக்கு முன்னாக கொடுக்கப்பட ஆரம்பித்தாலும் கூட அவர்கள் ஒரு விஷயத்தை கூட தங்களுடைய மனதின் ஆழத்துல கூட அவர்கள் திரும்பி கூட பார்க்கவே இல்லை. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே முன்னாக காணப்படக்கூடிய விஷயத்தை பார்த்தார்களே தவிர பின்னிட்டு பார்க்கக்கூடிய எந்த நிலைகளையும் அவர்கள் புறம்பே தள்ளக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அப்ப வேத புஸ்தகத்துல ஆண்டவராகிய தேவன் எதை எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறார் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான். ஒரு கிறிஸ்தவனுடைய தகுதினா என்ன அர்த்தம்னா வந்து முன்னோக்கின ஒவ்வொரு விதமான நடவடிக்கைகளும் அவனுடைய வாழ்க்கையினுடைய எல்லைகளை தாண்டி கடந்து போய் இனி பின்னிட்டு பாராது இருக்கக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போகாத ஒரு மனிதனாக தன்னுடைய நிலைகளை அவன் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையாக எல்லா தகுதியையும் அடையக்கூடிய ஒரு மனிதனாக அவன் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா சில தகுதிகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். இப்போ உதாரணமாக ஒரு இன்டர்வியூக்குள்ள நம்ம வந்து போக வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு சில எலிஜிபிலிட்டியை நம்ம வந்து கேட்குறாங்க. நம்மகிட்ட வந்து கேட்குறாங்க, என்ன படிச்சிருக்கீங்க, என்ன ஒரு காரியத்தை செய்றீங்க. அதே மாதிரி பரலோகத்துக்கு போகிறதுக்கு சில தகுதிகள் நமக்கு தேவை. என்ன தகுதி வேணும் அப்படின்னா வந்து எதற்கும் அடிமைப்படுத்தப்படாத ஒரு வாழ்க்கை கிறிஸ்து ஒருவரை தவிர. 2, கிறிஸ்துவனுடைய சித்தத்திற்கு புறம்பாக்கப்படாத ஒரு வாழ்க்கை. இந்த 2 தகுதி நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிச்சா தான் பரலோகம் உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, சித்தத்துக்கு புறம்பாக காணப்படாது இருக்கக்கூடிய எல்லா நிலைகளும் நம்முடைய வாழ்க்கையில வரணும். தேவனுடைய சித்தத்திற்கு புறம்பாக காணப்படும் எல்லா நிலைகளையும் புறம்பே தள்ளப்பட வேண்டும். 2, அடிமையாக்கக்கூடிய ஒவ்வொரு நிலைகளும் நம்முடைய வாழ்க்கை விட்டு அப்புறப்படுத்தப்பட வேண்டும். கிறிஸ்து ஒருவருக்கே நீங்களும் நானும் அடிமைகளாக நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கணும். இந்த நிலைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சா தான் முழு தகுதி பெற்ற ஒரு மனிதனாக பரலோகம் உங்களை முழுவதுமாக அங்கீகரிக்கக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ ஆரம்பிச்சா மட்டும்தான் தேவராஜ்யத்திலே பிரவேசிக்கக்கூடிய எல்லா தகுதியும் பெற்ற ஒரு மக்களாக விளங்க முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றும் இல்லை. 2வது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தையை நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. 2 கொரிந்தியரின் புஸ்தகத்துல 12வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 கொரிந்தியர் 12:1 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க. மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்துதல்களையும் சொல்லுகிறேன். 2வது காரியம் என்ன அப்படின்னா வந்து நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை பற்றி தான் மேன்மை பாராட்டக்கூடிய அனுபவம் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். கிறிஸ்து ஒருவர் தான் எல்லாவற்றிலும் பிரதானமாய் காணப்பட வேண்டிய ஒருவர். இந்த உலகத்திலே காணப்படும் ஒவ்வொரு இயக்கங்களும் அவரை சார்ந்தே இயங்கக்கூடியதாய் விளக்குகிறது. நம்ம விடக்கூடிய மூச்சிலிருந்து, நம்ம பேசக்கூடிய பேச்சிலிருந்து, நம்ம செய்யக்கூடிய கிரியைகளிலிருந்து, நம்ம யோசிக்கக்கூடிய யோசனைகளிலிருந்து எல்லா காரியங்களும் கர்த்தராகிய தேவனால் உருவாக்கப்பட்ட ஒன்று. இதுல நம்ம மேன்மை பாராட்டுகிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. என்னை குறித்து நான் வந்து இவ்வளவு தூரம் சிந்திக்கிறேன்னு சொல்லி நான் யோசிக்கிறது உண்டானால் அதுவே வந்து அது ஒரு பெரிய ஒரு பிளண்டர் மிஸ்டேக்காக காணப்படக்கூடிய ஒன்று. ஏன் அப்படின்னா வந்து யோசனைகளை தருகிறதே கர்த்தர் தான். நமக்கு செயல்களை உருவாக்குகிறதும் கர்த்தர் தான். செய்யக்கூடிய பலத்தை தருகிறதும் கர்த்தர் தான். இதுல நம்ம வந்து மேன்மை பாராட்டுகிறதுக்கு என்ன இருக்கிறது? அவ்வளோ பெரிய கல்வி கற்றிருக்கக்கூடிய ஒரு மனிதனாய் காணப்படக்கூடிய அப்போஸ்தலனாகிய பவுல்
அவர் சொல்றாரு, கமாலியனுடைய பாதத்தில் உட்கார்ந்து இந்த கல்விகள் யாவற்றையும் பயின்ற ஒரு மனிதனாக விளங்கினார். கமாலியலினுடைய பாதம் அப்படின்னா அது அந்த நாட்கள்ல அந்த கமாலியல் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த மனுஷன் போய் கிளாஸ்ல போய் சேர்க்கிறது அவ்வளவு கடினமான ஒன்று. அவர் நிறைய இன்டர்வியூலாம் வைப்பாரு. இன்டர்வியூ வச்சு அந்த இன்டர்வியூவில் அந்த மனிதர்கள் செலக்ட் ஆக்கப்பட ஆரம்பித்தா மட்டும்தான் அந்த மனுஷன் தன்னுடைய வீட்டுக்கு அந்த அந்த ஸ்டூடெண்ட் அனுமதிப்பார். மற்றபடி மற்ற எல்லா விதமான நாட்களையும் அவர் சேர்த்துக்கிற மாட்டார். அந்த நாட்களில் காணப்படக்கூடிய கமாலியனுடைய பாதம் என்று அழைக்கப்படக்கூடியது இப்போ இருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு ஒப்பனையாக சொல்லப்படக்கூடிய ஒன்று. அவ்வளவு மேன்மையான நிறைய காரியங்கள். இத்தனை விஷயங்களை பயின்றிருக்கக்கூடிய மனிதனாய் காணப்படக்கூடிய அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல். இப்போ இவர் ஊழியம் யார் கூட செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் கூட இணைஞ்சு ஊழியம் பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தையும் கூட படிக்காது இருக்கக்கூடிய பேதுரு, யாக்கோபு, அந்திரேயா, யோவான் இப்படிப்பட்ட மக்களோடு கூட சேர்ந்து ஊழியம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு படிப்புக்கும் சம்மந்தமே இல்லை. அவங்களாம் முழுசு மீன் பிடிக்கக்கூடிய மக்களாக இருந்தாங்க. மற்றபடி இவர் எல்லா காரியங்களையும் எல்லா கலைகளையும் கர்த்தருடைய நாமத்தினாலே பயின்றிருக்கக்கூடிய ஒரு மனிதன். இப்போ இவர் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, அவங்க கூட பேசக்கூடிய நேரத்தில் தன்னுடைய தரங்கள் யாவற்றையும் உயர்த்தி தன்னை மேன்மைப்படுத்தி அவங்களை மட்டப்படுத்தி பேசியிருக்கணும். ஆனா எந்த இடத்திலையும் பேதுருவையோ யாக்கோபையோ மற்ற யாரையும் குறித்து அவர் குற்றப்படுத்தாத அளவிற்காக அவர்களை மேன்மையாக மதித்து, தனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சுனாலே, தன்னுடைய ஊழியத்தில் ஏதாச்சும் ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சாலே நேரா போய் அதை பேதுருட்ட போய் கேட்பாரு. அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தான் கற்ற கல்வியினுடைய மேன்மையை அவர் யோசிச்சு பார்க்காம ஒரு சாதாரணமான மனிதனாய் காணப்படக்கூடிய மீன்பிடி தொழிலை செய்யக்கூடிய பேதுருட்ட போய் ஊழியத்தினுடைய ஆலோசனைகளை கேட்கிறது உண்டானால் அப்ப அவருடைய மனத்தாழ்மை எவ்வளவு பரிசு என்பதை பற்றி நம்ம யோசிக்கணும். இப்ப மேன்மை பாராட்டுகிறது நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் நம்முடைய கிறிஸ்தவம் என்கிற முழு தகுதியை இழக்கக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறது பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, தேவனாகிய கர்த்தரால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் தகுதிப்படுத்தப்படக்கூடிய ஒன்றாக விளக்குகிறது. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே நீங்களும் நானும் தகுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு விஷயம்தான், எதை குறித்தும் நான் மேன்மை பாராட்டாமல் காணப்பட வேண்டும். கிறிஸ்து ஒருவரை தவிர நான் எந்த ஒரு காரியத்தை குறித்து நான் மேன்மையாக சொல்லக்கூடாது. நான் பேசக்கூடிய வார்த்தை மேன்மை அல்ல, நான் சொல்லக்கூடிய சத்தியம் மேன்மை இல்லை, நான் ஜெபிக்கக்கூடிய ஜெபம் மேன்மை இல்லை, நான் பண்ணக்கூடிய ஊழியம் மேன்மை இல்லை. எல்லாவற்றிலும் மேன்மைப்படுத்தப்படக்கூடியவர் கர்த்தர் தான். கர்த்தர் என்னை உள்ளாக இருந்து இயக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் எல்லா காரியத்தையும் நேர்த்தியாக செய்ய என்னால் முடியும். பல நேரங்களில் நம்மையே குறித்து நாம் மெச்சிக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். நான் பண்ணக்கூடிய பிரசங்கம் மாதிரி மற்ற யாருமே பிரசங்கம் பண்ண மாட்டாங்க, நான் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனம் மாதிரி மற்ற யாரும் இல்லை. இந்த எல்லா காரியத்தினுடைய இயக்கத்தினுடைய பின்னணி கர்த்தராக தேவனாகவே இருக்கிறார். அவர் இல்லாமல் உங்களால் ஒரு விஷயத்தை இயங்க செய்ய முடியாது. ஒரு செய்தி அடிப்படையாக காணப்பட ஆரம்பித்தாலும், ஒரு ஆலோசனையாக காணப்பட ஆரம்பித்தாலும், ஒரு ஜெபமாக காணப்பட ஆரம்பித்தாலும், ஒரு ஆராதனையாக காணப்பட ஆரம்பித்தாலும், ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் பெருக்கெடுத்து வர ஆரம்பித்தாலும் எல்லாவற்றையும் இயக்குகிறவர் கர்த்தர். கர்த்தர் அங்கே இயங்காமல் ஒரு விஷயமும் உங்களுடைய வாழ்க்கையிலே வாய்க்கிறது இல்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில் மேன்மை பாராட்டக்கூடிய அனுபவங்களால கிறிஸ்தவம் என்கிற ஒரு முழு தகுதி இழக்கும் ஒரு மக்களாக விளக்கி விடுகிறோம். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, என்னுடைய தகுதி ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தராகிய தேவனை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது என்றே கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். அவரால் மட்டுமே நீங்களும் நானும் தகுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதுனால மேன்மை பாராட்டுகிறதுன்னு சொன்னால் நம்ம கர்த்தராகிய தேவனை குறித்து தான் நம்ம மேன்மையாக சொல்லணுமே தவிர இந்த உலகத்திலே காணப்படும் எந்த நிலைகளையும் பற்றி நீங்களும் நானும் மேன்மை பாராட்டக்கூடாது என்கிறது கர்த்தருடைய வேதம். அப்ப அந்த நாட்களில் காணப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை குறித்து பேசுறாங்க. பவுல் அப்போஸ்தலன் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தை மேன்மைப்படுத்த ஆரம்பித்தார். அவர் பெருகவும் நான் சிறுகவும் சொன்னார். அவருடைய எல்லா விதமான காரியங்களும் என்னுடைய வாழ்க்கையிலே பலகவும் பெருகவும் வேண்டும் என்கிறதை பற்றி பேசினார். பவுல் அப்போஸ்தலன் பேசக்கூடிய ஒவ்வொரு விதமான நேரங்களிலும் கிறிஸ்தியனிலே பிழைத்திருக்கட்டும், நான் அவரோடு கூட மரணத்தின் ஊடாக இணைக்கப்படட்டும், நான் சாகட்டும், கர்த்தர் எனக்குள் பிழைத்திருக்கட்டும் சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் எந்த விதமான ஒரு மனிதனாய் காணப்பட ஆரம்பித்தாலும் ஒரு மனிதனுடைய முக்கியமான கிறிஸ்தவத்தினுடைய தகுதி என்றால் எதை அவருடைய வசனம் சொல்லுதுன்னா, கிறிஸ்துவை பற்றித்தான் அவன் முதன்மைப்படுத்தக்கூடியவனாய் விளங்குகின்றான். தன்னை குறித்தோ தன்னுடைய செய்தியை குறித்தோ தன்னுடைய ஓட்டத்தை குறித்தோ அல்ல, அவன் கிறிஸ்துவை பற்றியே பேசக்கூடியவனாய் விளங்கி விடுகிறான். கிறிஸ்து தான் அவனுடைய வாழ்க்கையினுடைய மேன்மையான பங்குள்ளவராக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்மை பற்றியே மேன்மை பாராட்டும் அனுபவம் நமக்குள் இருக்கிறது உண்டானால் முதல் காரியம் நம்மளை விட்டு அவைகள் யாவற்றையும் அப்புறப்படுத்த வேண்டும். ஏனென்றால் கர்த்தராகிய தேவனையே நீங்களும் நானும் மேன்மைப்படுத்தணும். அதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய தகுதி என்று கர்த்தருடைய வேத புத்தகத்தில் வாசிக்க முடியும். மூணாவது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தையை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல அதுல 9வது அதிகாரம்
62வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. லூக்கா 9வது அதிகாரம் 62வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. அது என்ன சொல்றதுன்னு பாருங்க. அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். மூன்றாவது தகுதி என்ன அப்படின்னா எவ்வளவு பிரச்சனை வர ஆரம்பித்தாலும் முன் வைத்த காலை பின் வையாத ஒரு நிலை. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் தன்னுடைய ஓட்டத்தை துவங்கிட்டான்னா இனி பழைய வாழ்க்கையை பற்றி அவன் யோசிச்சு கூட பார்க்கக்கூடாது. பழைய நிலைக்குள்ளாக அவன் திரும்பி போயிடக்கூடாது. ஆண்டவராகிய தேவனுக்குள் ஒரு காரியத்தை நான் எடுத்து வச்சுட்டேன், அடிச்சோடு எடுத்து வச்சுட்டேன். இனி என்னுடைய பழைய காலங்கள் எல்லாம் முற்றிலும் அழிக்கப்பட வேண்டியது அவசியம். பல நேரங்களில் நம்முடைய பழைய ஜென்ம சுபாவங்கள் நமக்குள் மேலெழும்பி வருகிறத பார்க்க முடியும். பல நேரங்களில் பல இச்சைக்குரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக மேலெழும்பி வருகிறத பார்க்க முடியும். பல ஆசைகளும் பல பாசங்களும் பல ஆண்டவராகிய தேவனுக்கு அருவருப்பான செயல்களும் எதெல்லாம் விட்டு நம்ம வெளியே வந்தோமோ அதெல்லாம் திரும்ப நம்முடைய வாழ்க்கையிலே தலையெடுக்கக்கூடிய நிலைமைகளை பார்க்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கலப்பையில கை வச்சு நம்ம பின்னிட்டு பார்த்துட்டோம்னு அர்த்தம். இந்த பின்னிட்டு பார்த்தாலும் என்ன நடக்கும்? பழைய காரியங்கள் எல்லாம் மீண்டும் நம்முடைய வாழ்க்கையில வருகிறதை பார்க்கணும். பழைய முற்கோபம் வரும், பழைய அநேக விதமான நட்பற்ற தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறதை பார்க்க முடியும். பழைய அநேக விதமான மார்க்க பேதங்கள், அநேக விதமான வேற்றுமைகள், அநேக விதமான மக்களை குறைவாக பேசக்கூடிய தன்மைகள், இப்படி பல நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறதை பார்க்க முடியும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக வருகிறது உண்டான வசனத்தில் என்ன போட்டுக்கு, அவன் புது சிருஷ்டியாய் மாற்றத்தின் ஊடாக கடந்து போறான். அவனுடைய பழைய சுபாவம், பழைய நிலைமை, பழைய நினைவு, பழைய பகைகள், பழைய விரோத எல்லாமே முற்றிலும் மாற்றத்தின் ஊடாக கடந்து போய் அவன் முழுவதும் புதிதாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனாக விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இதுதான் கிறிஸ்துவுக்குள் வந்திருக்கக்கூடிய ஒரு நிலைமை. இப்ப இந்த மனுஷனை பத்தி கர்த்தராகிய தேவன் என்ன சொல்கிறார்? கலப்பையில கையை வச்சுட்டு அவன் பின்னிட்டு பார்க்கக்கூடியவனாய் இருக்கிறது உண்டானால் அவன் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவனாய் காணப்படுகிறது இல்லை. தன்னுடைய பழைய வாழ்க்கையை பற்றி அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், பழைய நிலைகள் இன்னும் அவனுடைய வாழ்க்கை விட்டு கடந்து போகாது இருக்கிறது உண்டானால், பழைய காரியங்களிலுமே நம்ம எறியாத ஒரு ஆசையும் பாசமும் வர ஆரம்பிக்கிறது உண்டானால், அவன் ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கக்கூடிய முழு தகுதியும் இழக்கும் ஒரு மனிதனாக விளங்க ஆரம்பித்து விடுகிறார். இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய நாமத்தினால் மேற்கொள்ளப்பட முடியாத பாவங்கள் இருக்கிறது உண்டானால் இன்னும் என்னுடைய வாழ்க்கையை பின்னிட்டு பார்க்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இந்த பழைய கோபத்தை அடக்க என்னால் முடியலை, பழைய பாவத்தை என்னால் விட முடியலை, பழைய இச்சைகள் இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே அதிகமாய் காணப்பட ஆரம்பிக்கிறத பார்க்குறேன். இன்னும் பழைய பகை, பழைய கோபங்களை என்னால் மறக்க முடியல அப்படின்னு சொன்னாலே கலப்பையில கவிச்சு நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் யாவற்றையும் பின்னிட்டு பார்க்கக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்கி விடுகிறேன். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும் அப்படின்னு சொன்னால், அதாவது ஒரு கிறிஸ்தவனாய் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் முழு தகுதி உள்ள ஒரு மக்களாக விளங்க வேண்டியது அவசியம். எந்த தகுதி? எந்த விஷயத்திலும் பின்னிட்டு பாராத ஒரு அனுபவம். சில நேரங்களில் பிரச்சனை வரும்போது நம்மளை அறியாமல் 2 ஸ்டெப் நம்ம பின்னோக்கி வர ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த மாதிரி எந்த விதமான நிலைகளும் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் முழு தகுதியை இழக்கும் ஒரு மக்களாக நீங்களும் நானும் விளங்க ஆரம்பித்து விடுகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால அவர் பின்னிட்டு போகக்கூடிய பல சூழ்நிலைகள் அவருடைய வாழ்க்கைக்கு எதிராக கடந்து வர ஆரம்பித்தது. சாத்தான் நேருக்கு நேராக கர்த்தரோடு கூட மெய்யாகவே போராட்ட அந்த சத்தத்தின் மூலம் பேசுகின்றார். இரண்டாவது காரியம், சாத்தானை நேரடியாக இறங்கி கர்த்தருக்கு எதிராக அநேகம் போராட்டங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறார். அங்க இருக்கக்கூடிய பரிசேய மக்கள், சதுசேய மக்கள், வேத பாரகர், அங்க இருக்கக்கூடிய எல்லா தர்க்க சாஸ்திரிகள் எல்லா மக்களையும் தூண்டிவிட்டு இயேசுவை கொலை செய்யும்படிக்காக வகை தேட ஆரம்பித்தார். எந்த காரியம் அவருக்கு விரோதமாய் உருவாக்கப்பட ஆரம்பித்தாலும், எதை குறித்தாக ஆண்டவராகிய தேவன் கலக்கப்பட்டு தம்முடைய ஓட்டத்தை விட்டு திசை திரும்பினாரா என்று பாருங்களேன். ஒரு காரியத்திலும் கூட கர்த்தராகிய தேவனுடைய பின்னிடக்கூடிய அனுபவத்தை உங்களாலும் என்னாலும் ஒரு விஷயத்தில் கூட பார்க்கவே முடியாது. தான் முன் வைத்த அந்த கால ஒரு நாளும் பின்னிட்டு பாராத ஒரு தேவனாக அவர் இந்த உலக வாழ்க்கையை ஆசிரிக்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். இதுதான் பரலோகத்திற்குள் பிரவேசிக்கக்கூடிய முழு எலிஜிபிலிட்டி என்று கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக கற்றுக்கொள்ள முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த பரலோகம் உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கக்கூடிய தகுதி நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்று சொன்னால், எவ்வளவேனும் பின்னிட்டு பாராத ஒரு நிலை, பழைய சுபாவங்களை பற்றிதான ஒரு சின்ன ஒரு ஆசை, சின்ன ஒரு விருப்பம், சின்ன ஒரு வாஞ்சை, சின்ன ஒரு எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால், நம்மை அறியாமல் பரலோக ராஜ்யத்திற்குள் உரிய அந்த தகுதி நாம் இழந்து போயிருக்கிறோம் என்பதை பற்றி கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறது உண்டானால் நிச்சயமாகவே தேவனுடைய மகிமையை இழக்கும் ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அடுத்த ஒரு காரியத்தை பாருங்க. ஆண்டவராகிய தேவனுக்குள் தகுதியாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அனுபவம் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? 2 கொரிந்தியரின் புஸ்தகத்துல 3வது அதிகாரம் 5வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிற. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறேன். அது என்ன சொல்லுன்னு பாருங்க. எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாய் இருக்கிறது.
ஒரு கிறிஸ்தவனுடைய தகுதி எதை பொறுத்து அமைக்கப்பட ஆரம்பிக்கிறது அப்படின்னா தேவனோடு கூட அவங்க வச்சிருக்கக்கூடிய ஐக்கியத்தை பொறுத்தே அந்த தகுதியானது உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க கர்த்தரோடு கூட நெருங்கின ஒரு ஐக்கியம் உள்ள ஒரு மக்களாய் விளங்குகிறீர்களோ, எவ்வளவு தூரம் கர்த்தராகிய தேவனுக்கு நீங்கள் இடம் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ, எவ்வளவு தூரம் கர்த்தராகிய தேவனை இயங்கும்படிக்காக அனுமதிக்கிறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்களும் நானும் தகுதிப்படுத்தப்பட்ட ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். பல நேரங்களில் கர்த்தராகிய தேவனை இயங்க விடாம நாமே இயங்க ஆரம்பிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே தகுதியை நீங்களும் நானும் இழக்கும் ஒரு மக்களாக விளங்கி விடுகின்றோம். அந்த நாட்கள்ல ஆண்டவராகிய தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒவ்வொரு விதமான தேவனுடைய மனிதர்களும் தங்களுடைய தகுதியை கர்த்தராகிய தேவனுக்குள் உறுதிப்படுத்தினதுக்கு என்ன காரணம் என்றால் கர்த்தராகிய தேவனை அவர்கள் இயங்க அனுமதிக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப மோசே என்கிற மனுஷன் எகிப்து நாட்டை விட்டு இஸ்ரவேல் மக்களை வனாந்தர வெளியிலே அடைத்துக் கொண்டு போகிறதுக்கு முன்பதாக செங்கடலுக்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்துகின்றார். இப்ப செங்கடல் இஸ்ரவேல் மக்களை வழிமறித்து இருக்கக்கூடிய அந்த காரியத்தை பார்க்கிறோம். அந்த நேரத்துல மோசே என்கின்ற மனிதன் எதையாச்சும் ஒரு காரியத்தை செஞ்சு இஸ்ரவேல் மக்கள் 6 லட்சம் மக்களையும் அக்கறைப்படுத்தும்படிக்காக அநேக விதமான படகுகள் யாவற்றையும் கூலி பொருத்தி கொண்டு அநேக விதமான கப்பல்கள் யாவற்றையும் தங்கள் வசமாக மாற பண்ணி கொண்டு இந்த கப்பல்லையும் அநேக விதமான அதாவது இந்த படகிலும் இந்த மக்கள் யாவரையும் பயணப்பட செய்யக்கூடிய அளவுக்கான காரியங்களை செஞ்சாருன்னா இல்லை. கர்த்தராகிய தேவன் அந்த இடத்திற்குள்ள அழைத்து கொண்டு போகும்படிக்காக சித்தம் வைத்தார். அந்த இடத்திற்குள்ள அவங்க போயிட்டாங்க. இப்ப மோசே சொல்கின்றார், நீர் இயங்கும் கர்த்தாவின்னு சொல்றார். கர்த்தர் இயங்க செய்ய ஆரம்பிக்கின்றார். ஆண்டவரே, இத்தனை ஜனங்களை அழைத்து கொண்டு போக எங்களால் முடியும். நீங்க தான் வந்து எங்களை வந்து கூட்டிட்டு வந்தீங்க. இந்த செங்கடலுக்கு பக்கத்துல நீங்க வந்து பாளையம் இறங்குங்கள் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி நீங்க தான் பேசுறீங்க. இப்போ இவங்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு உங்க பொறுப்பு. இது உம்முடைய சித்தத்தின்படி உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறதுனால நீங்க இந்த மக்கள் யாவரையும் வனாந்தர வெளியில் அழைத்து கொண்டு போக வேண்டிய பொறுப்பு உங்க பொறுப்பு. கூட்டிட்டு வர வரைக்கும் நான் வந்து செஞ்சு முடிச்சிட்டேன். இனி இயங்க வேண்டிய பொறுப்பு உம்முடைய பொறுப்பு. கர்த்தராகிய தேவனை மோசே தன்னுடைய வாழ்க்கையிலே இயங்க அனுமதிக்க ஆரம்பித்த பொழுது கர்த்தருடைய நாமத்தினால் கர்த்தருடைய இயக்கம் எவ்வளவு பெரிய ஒரு இயக்கமாய் மாற்றத்தினூடாக கடந்து வச்சுன்னு பாருங்களேன். கடலையே கர்த்தர் 2ஆக பிரிய பண்ணி இஸ்ரவேல் மக்கள் யாவரையும் கால் நனையாமல் அக்கறைப்படுத்தி எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக இஸ்ரவேல் மக்களை கர்த்தராகிய தேவன் மேன்மைப்படுத்த ஆரம்பித்தார். தேவனை இயங்க விட ஆரம்பிக்கக்கூடிய ஒவ்வொரு காலமும் நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மையை தரக்கூடிய ஒன்று. எது நம்முடைய வாழ்க்கையினுடைய தகுதி? கர்த்தராகிய தேவனை இயக்கத்தின் ஊடாக அனுமதியுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கிரியைகளை செய்ய நீங்கள் அவருடைய கரங்களுக்கு ஒப்புக் கொடுங்க. ஆண்டவராகிய தேவனை இயங்க விடாம நீங்களே இயங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இது நம்முடைய வாழ்க்கையினுடைய கிறிஸ்தவத்தினுடைய தகுதியை இழக்க செய்யக்கூடியதாக விளங்க ஆரம்பித்துவிடும். நம்முடைய வாழ்க்கையில கூட பல நேரங்களில் கர்த்தராகிய தேவனுக்கு முன்னால போய் நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் கர்த்தராகிய தேவனை இயங்க நம்ம அனுமதிக்கிறது இல்லை. அதுக்கு பதில் நாமவே இயக்கத்தின் ஊடாக கடந்து போயிடும். ஒரு விஷயத்துக்கு ஒரு பண உதவி நமக்கு தேவைப்படுகிறது உண்டானால் பணத்துக்காக உட்கார்ந்து ஜெபம் பண்றீங்க. ஆண்டவரே, இந்த பணத்துக்குரிய எல்லா விதமான வழிமுறைகள் யாவற்றையும் எங்களுக்கு நீங்கள் தர வேண்டும் என்கிறத பற்றி பேசுறீங்க. இனி பணத்துக்குரிய ஆல்ட்ரேஷனுக்கு யார்கிட்ட போய் நம்ம கேட்கலாம்னு சொல்லி நம்மளே வந்து முடிவு பண்ணிடுறோம். இப்ப கர்த்தராகிய தேவன் இயங்கும்படியான கிரியைகளின் ஊடாக கடந்து வரக்கூடிய நேரத்துல நீங்க வேற மனுஷன்கிட்ட போய் நீங்க வந்து காசு வாங்குகிறது உண்டானால் தேவனுடைய இயக்கத்தை நீங்களும் நானும் மட்டுப்படுத்த ஆரம்பிக்கும். அப்ப கர்த்தர் என்ன சொல்லுகின்றார் அப்படின்னா வந்து எது நம்முடைய வாழ்க்கையினுடைய தகுதி? கர்த்தராகிய தேவனை இயங்கும்படி அனுமதிக்கிறதா நம்முடைய வாழ்க்கையினுடைய தகுதி. கர்த்தர் இயங்கத்தான் பெரிய பெரிய மாற்றங்கள் உலக அளவிலே உருவாக்கப்பட ஆரம்பிக்கும். கர்த்தர் இயங்கத்தான் பெரிய பெரிய மகிமைகள் தேச அரங்கிலே உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே தேவனுடைய பிள்ளைகளுடைய முக்கியமான தகுதி என்ன அப்படின்னா வந்து கர்த்தரை இயங்கும்படி நம்ம அனுமதிக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளுடைய முழு தகுதியை அவன் எட்டக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறான். இன்னும் ஒரு காரியத்தை பாருங்க. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்துல அதுல 3வது அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க கேளுங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. எது நம்முடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான தகுதி அப்படின்னா வந்து கர்த்தருடைய வேத புத்தகத்தை வாசிக்கிறோம். வசனத்தின்படி வாழ்க்கை வாழுகிறது தான் ஒரு கிறிஸ்தவனுடைய முக்கியமான தகுதி. உங்களுக்கும் வசனத்துக்கும் நிறைய டிஃபரன்ஷியேட் பண்ணி மக்களுடைய கண்கள் பார்க்கறது உண்டானா நீங்கள் கிறிஸ்தவன் என்கிற தகுதி இழந்து போயிட்டீங்கன்னா அர்த்தம். உங்க வாழ்க்கையில வசனத்தை ஜனங்கள் படிக்கணும். உங்க வாழ்க்கையில கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளுக்குரிய ஒவ்வொரு ஆழ்ந்த அனுபவங்களை ஜனங்களுடைய கண்கள் பார்க்கணும்.
ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சொன்னா, அவன் போய் பிரசங்கம் பண்ணுகிறதுனால் மட்டும் அவன் கிறிஸ்தவனாக அல்ல, அவன் வாழ்க்கை வாழ்ந்து ஆரம்பிக்கும் பொழுதுதான் அவன் கிறிஸ்தவன் என்பதை ஜனங்களுக்கு முன்பதாக நிரூபித்து காண்பிக்க ஆரம்பிக்கிறான். சண்டை பண்ணாதுன்னு சொல்லி வந்து பிரசங்கம் பண்ணிட்டு நான் அநேக விதமான சண்டை போடுகிறவனாக இருக்கிறது உண்டானால் நான் கிறிஸ்துவத்தை நிரூபித்து காண்பிக்கிறது எப்படி? அப்ப வேதம் சொல்கிறதை போல வசனத்துக்கு உட்படுத்தப்பட்ட வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை முதல் காரியம் சீர்படுத்தப்பட வேண்டும். அதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய தகுதி. வசனம் என்ன காரியத்தெல்லாம் எனக்கு போதிக்குது, எங்க போய் நிக்கணும்னு சொல்லுது, எங்க உட்காரணும்னு சொல்லுது, யார்கிட்ட பேசணும்னு சொல்லுது, யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லுது, யாரை விட்டு விலகணும்னு சொல்லுது, யாரு கூட ஐக்கியம் வைக்கணும்னு சொல்லுது. இப்படி ஒவ்வொரு காரியத்திற்கும் இந்த வசனம் எனக்கு பல விஷயங்கள் யாவற்றையும் சொல்லிக் கொடுக்கக்கூடியதாய் விளங்குகிறது. இது ஏன் என்கிட்ட வந்து சொல்லுது அப்படின்னா வந்து, ஒரு கிறிஸ்தவனுக்கு ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கக்கூடிய அதாவது விதிமுறைகள் இதுதான். ஒரு கிறிஸ்தவனா இப்படித்தான் இருக்கணும். ஒரு கிறிஸ்தவனுடைய வார்த்தை மக்களுடைய மனசை காயப்படுத்தக்கூடிய வார்த்தையா இருக்கக்கூடாது. அன்பினால் அந்த வார்த்தை சாரமாக்கப்பட வேண்டும். இது கர்த்தருடைய வசனம் சொல்லக்கூடிய அந்த போதனை. கர்த்தருடைய வசனம் சொல்லுது, ஒரு கிறிஸ்தவன் பரிசுத்தம் உள்ளவனாய் தன்னுடைய நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தன்னுடைய பார்வையில கூட சிந்தனையில கூட அவன் பாவியாக இருக்கக்கூடாது. இது கிறிஸ்தவம் போதிக்கக்கூடிய வார்த்தை. இப்படி வசனத்துக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையாக என்னுடைய வாழ்க்கை காணப்படுகிறதா ஒரு கிறிஸ்தவனுக்குரிய முக்கியமான தகுதி என்று கர்த்தராகிய தேவனால் தீர்ப்பிடப்படுகிறது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, வசனம் என்னுடைய வாழ்க்கையிலே மக்களால் வாசிக்கப்படக்கூடிய ஒன்றாக விளங்கணும். பைபிளை கொண்டு கொடுக்கிறது பிரச்சனை இல்லை. பைபிள்ல காணப்படக்கூடிய வசனங்களை பேசுகிறது முக்கியம் அல்ல. முக்கியமானது என்ன அப்படின்னா வந்து, என்னுடைய வாழ்க்கை வசனங்களை மற்றவனுக்கு படிப்பிக்கக்கூடியதாய் விளங்கணும். அந்த வசனங்களுக்கு உரிய சாட்சி உள்ளவனாக நான் என்னை காணப்பட ஆரம்பித்தால் ஜனங்கள் என் வாழ்க்கையின் மூலம் கர்த்தராகிய தேவனுடைய வசனங்களை படிக்கிறார்கள். நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய காணப்படக்கூடிய சாட்சியின் மூலம் ஜனங்களுக்கு முன்னதாக கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிறேன். இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய முக்கியமான தகுதி என்று கர்த்தராகிய தேவன் சொல்ல ஆரம்பித்தார். வாய்ப்பேச்சில் நிறைய ஜனங்கள் பேசியிருக்கிறார்கள். பலவிதமான மொழிகள் வாயில் அளவிலே ஏராளமான காரியங்களிலே உருவாக்கப்பட்டு ஒன்றாக விளங்குகிறது. ஆனா எது தகுதியாக இருக்கும் அப்படின்னா வந்து, வாயிலே சொல்லப்படக்கூடியவைகள் அல்ல, இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நிரூபித்து காண்பிக்கப்படக்கூடிய ஒன்றாக, வசனம் உங்களுடைய வாழ்க்கையிலே கை கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக விளங்க ஆரம்பிச்சாதான் ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய வாழ்க்கையிலே முழு தகுதியை பெற்றவராக விளங்க ஆரம்பித்து விடுகின்றார். தகுதி என்று அழைக்கப்படக்கூடியது ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. தகுதி இல்லாமல் ஆண்டவராகிய தேவனுக்கு உரிய ஒரு பிள்ளையாக நீங்களும் நானும் காணப்பட முடியாது. கர்த்தருடைய பிள்ளைன்னு சொன்னாலே அதுக்கு சில தகுதிகள் உண்டு. அந்த தகுதியினுடைய அடிப்படையில் நீங்கள் காணப்படும் போதுதான் தேவன் உங்களையும் என்னையும் தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள முடியும். மற்றபடி தகுதி இல்லாத எந்த விதமான காரியத்தையும் கர்த்தராகிய தேவன் ஏற்றுக்கொள்ளப் போகிறவரும் அல்ல, அங்கீகரிக்க போகிறவரும் அல்ல. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த தகுதியின் அடிப்படையில் ஒரு கிறிஸ்தவன்னா இப்படித்தான் வாழணும், இப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கத்தின் ஊடாக தான் இருக்கணும், வசனம் சார்ந்த ஒரு நடக்கையின் ஊடாக கடந்து போகணும். ஒரு 5 விஷயத்துல வந்து பார்க்க ஆரம்பிச்சோம். மற்றவங்கள மாதிரி உலக பிரகாரமான மக்களை மாதிரி எல்லாவற்றையும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கக்கூடிய ஒரு மனுஷனா இருக்கக்கூடாது. கர்த்தருடைய நாமத்தினாலே வேறு பிரிக்கப்பட்ட ஒரு மனுஷனா இருக்கணும். கர்த்தராகிய தேவனை மட்டும்தான் நான் வந்து மேன்மை பாராட்ட வேண்டும், என்னை குறித்து நான் வந்து மேன்மை பாராட்டக்கூடாது. பின்னிட்டு பாராத ஒரு சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கணும். தேவனாகிய கர்த்தரை விட்டு விலகாத அல்லது தேவனை சார்ந்து கொள்ளாது இருக்கக்கூடிய எந்த நிலைகளும் என்னுடைய வாழ்க்கை விட்டு அகன்று போகணும். இப்படிப்பட்ட அனுபவம் என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் மட்டும்தான் வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின்படி ஒரு தகுதியான கிறிஸ்தவனாக நான் ஆண்டவராகிய தேவனால் தீர்ப்பிடப்படுகின்றேன். இந்த தகுதியான கிறிஸ்தவனை பயன்படுத்தி தான் இந்த கடைசி கால ஒவ்வொரு விதமான அந்த சூழ்நிலைகள் யாவற்றையும் கர்த்தர் உருவாக்கி கொண்டு வருகிறார். ஒரு மனிதன் கர்த்தராகிய தேவனுடைய அதாவது யுத்த வீரனாக காணப்பட வேண்டும் என்றால் தகுதி இருக்கணும் அவனுக்கு. அவன் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே ஜெப வீரனாய் காணப்பட வேண்டும் என்றால் தகுதி இருக்கணும். கர்த்தருடைய நாமத்தினாலே அவன் கர்த்தருடைய பணிகள் யாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியாக விளங்கணும்னா இந்த ஒரு தகுதி இருக்கணும். இந்த தகுதி இல்லாத இருக்கக்கூடிய எவனையும் இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் பயன்படுத்தவும் மாட்டார். தகுதி இல்லாத எவனையும் தம்முடைய ராஜ்யத்தில் சேர்க்கவும் மாட்டார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, வசனங்களை வாசிக்கிறது போதாது, வசனங்களை அறிகிறது போதாது, வசனங்களின்படி வாழ நீங்கள் பிரயாசப்படுங்க. கர்த்தருடைய நாமத்தினால உலக பிரகாரமான மக்கள் மாதிரி நீங்களும் கடந்து போயிடாம தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு மக்களாக, தேவனையே சார்ந்து வாழும் ஒரு மக்களாக விளங்க ஆரம்பித்தால் முழு தகுதி பெற்ற ஒரு மக்களாக தேவராஜ்யத்திலே சென்று பிரவேசிக்கக்கூடிய ஒரு மக்களாக விளங்க முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த நல்ல நாளிலும் உம்மால் உரைக்கப்பட்டு இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் ஒரு கிறிஸ்தவனுடைய தகுதி என்றால் என்ன என்கிறதை பற்றி ஆழமாய் நாங்கள் கற்றுக்கொள்ள தந்த கிருபைகளுக்காக நன்றி.
மற்ற உலகத்தாரை போல எங்கள் வாழ்க்கையுடைய நிலைகள் காணப்படக்கூடாது. கர்த்தரையே நாங்கள் மேன்மைப்படுத்த வேண்டும். கர்த்தராக தேவனை இயங்கும்படிக்கு நாங்கள் அனுமதிக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தத்துக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு மக்களாக நாங்கள் விளங்க வேண்டும் என்கிற பல விஷயங்களை பற்றிதான தகுதிகளை நீர் எங்களோடு கூட பேசி சொன்னீர். இந்த சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் யாருக்கும் அல்ல, இது எங்களுக்காக உரைக்கப்பட்ட வார்த்தைகள் என்பதை ஆழமாய் நாங்கள் விளங்கிக் கொண்டு இவைகளின்படி வாழ இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நிச்சயித்துக் கொண்ட இந்த வசனங்களிலே நாங்கள் நிலைத்திருந்து உங்களுடைய சித்தத்தை நிறைவாக்கி ராஜ்யத்தை வந்தடைய கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தகுதியுள்ள கிறிஸ்தவனாக உங்கள் நிலைகளை உருவாக்கி கொடுக்கிறது உண்டானால் நீங்கள் செய்யும் ஒரு பிரயாசங்களும் விருதாபாக்கப்படாமல் அவைகளுக்குரிய பலன்கள் தடையில்லாமல் உங்கள் வாழ்க்கையிலே வரும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.